குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ். உற்சாகமான காலை வணக்கம். வெல்கம் டு மார்னிங் மார்வல் கம்யூனிட்டி சர்வீஸ் கிளப். ஸோ இன்னைக்கு பார்த்தீங்க அப்படின்னா வாழ்க்கையின் 20 சக்தி வாய்ந்த முரண்பாடுகள். சரியா? அதை தான் பார்க்க போகிறோம். ஸோ லைஃப் பார்த்தீங்கன்னா நிறைய முரண்பாடுகளோட இருக்கக்கூடியதான் நம்ம லைஃப். ஸோ அது என்னென்ன முரண்பாடுகள் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா அதை கடந்து போகிறது ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ அதனால் பார்த்தீங்க அப்படின்னா அதுதான் பார்க்க போகிறோம். ஸோ முரண்பாடுகள் பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம ப்ரேயரை முடிச்சுட்டு அப்புறமா பார்ப்போம். ஸோ லெட்ஸ் ஸ்டார்ட் வித் ப்ரேயர். நாடி சுத்தி சேர்ந்து செய்யலாம். இப்போ சமணம் போட்டு உட்காரலாம். தரையில உட்கார முடியாதவங்க சேர்ல உட்கார்ந்து உங்க கணுக்கால் பகுதிய ஒண்ணு மேல ஒண்ணு குறுக்கா வச்சு உட்கார்ந்துக்கலாம். இடது கை தளர்வா மடி மேல இருக்கணும். உள்ளங்கை மேல்முகமா இருக்கணும். வலது கையை மட்டும் பயன்படுத்தணும். கட்டை விரலையும் மோதிர விரலையும் பயன்படுத்தணும். நடு விரலையும் ஆள்காட்டி விரலையும் மடக்கி வச்சிருக்கணும். மோதிர விரலும் சுண்டு விரலும் நேரா இருக்கணும். ஒண்ணு பக்கவாட்டுல தொட்டுட்டு இருக்கணும். கண் மூடி இருக்கணும். இப்போ உங்க வலது நாசிய கட்ட விரலால மூடி இடது நாசி வழியா உள்மூச்சு எடுக்கணும். முழுமையா உள்மூச்சு எடுத்த பிறகு அதே நாசி வழியா வெளிமூச்சு செய்யணும். இப்போ உங்க மோதிர விரல வச்சு இடது நாசியை அடைச்சு வலது நாசி வழியா காற்ற உள்ள இழுக்கணும். அப்புறம் அதே நாசியில வெளிவிடணும். மறுபடியும் வலது நாசியை அடைச்சு இடது நாசியை திறக்கணும். உள்ள இழுக்கணும், வெளிவிடணும். நாங்க நிறுத்த சொல்ற வரைக்கும் தொடர்ந்து இதை செய்யலாம். கவனம் சுவாசம் மேல முழுமையா இருக்கணும். மூச்சை முழுமையா உள்ள இழுத்து முழுமையா வெளியில விடணும். ரொம்ப மெதுவாவும் மென்மையாவும் செய்யணும். முதுகு தண்டை சௌகரியமா நேரா வச்சிருக்கணும். உங்க தலை நேரா இருக்கணும். சுவாசம் மேல தொடர்ந்து கவனம் வச்சிருக்கணும்.
இடது நாசி வழியா வெளிமூச்சு விட்டு நிறுத்திக்கலாம். கண்களை மெதுவா திறக்கலாம். மன்னிப்பு பிரேயர். பிரபஞ்சத்தின் படைப்புகளிடம் நான் மனதார கேட்கும் மன்னிப்பு இதுதான். நானோ, எனது குடும்பமோ, முன்னோர்களோ, உறவினர்களோ தங்களையோ, தங்களது குடும்பத்தையோ, தங்களது முன்னோர்களையோ, தங்களது உறவினர்களையோ எண்ணங்களாலோ, வார்த்தைகளாலோ அல்லது செயல்களாலோ எப்பொழுதாவது காயப்படுத்தி இருந்தால் அதற்காக நான் மனதார மன்னிப்பு கேட்கிறேன். இந்த மன்னிப்பு என்ற தீயில் இதுநாள் வரை தடையாக இருந்த எதிர்மறை அதிர்வுகள் சுத்திகரிக்கப்படட்டும். எதிர்மறை ஆற்றல்கள், தேவையற்ற தடைகள் எரிக்கப்படட்டும். சுத்திகரிக்கப்பட்ட நேர்மறை அதிர்வுகளை நான் இப்பொழுது நன்றாக உணர்கிறேன். அடுத்தது பிளெஸிங் பிரேயர். நாளுக்கு நாள் செல்வம் என்னிடம் பெருகிக் கொண்டிருக்கிறது. ஒவ்வொரு நாளும் நான் ஞானத்திலும் செல்வத்திலும் வளர்ந்து கொண்டிருக்கிறேன். நான் தினமும் பொருளாதார ரீதியாக வேகமாக முன்னேறி வருகிறேன். முடிவில்லா பேரறிவு எனது அனைத்து நிதி பரிவர்த்தனைகளையும் நிர்வகிக்கிறது மற்றும் கண்காணிக்கிறது மற்றும் நான் எதை செய்தாலும் அது செழிக்கும்படி செய்கிறது. பிரபஞ்சமே அனைத்துக்கும் ஆதாரம். அங்கிருந்து செல்வம் என்னிடம் தாராளமாக ஏராளமாக கிடைத்து கொண்டிருக்கிறது. நான் எப்பொழுதும் எனது உண்மையான மதிப்பை உணர்ந்து வந்திருக்கிறேன். நான் என் திறமைகளை இலவசமாக மற்றவர்களின் நலனுக்காக கொடுக்கிறேன். அதற்காக அற்புதமாக தெய்வீகமாக ஈடு செய்யப்பட்டிருக்கிறேன். எனது ஆசீர்வாதத்தின் ஆதாரம் பிரபஞ்சம். எனது தேவைகள் அனைத்தும் ஒவ்வொரு தருணத்திலும் சரியாகவும் விரைவாகவும் பூர்த்தி செய்யப்படுகின்றன. அடுத்து ஓபோனோபோனோ பிரேயர். இது கவனச்சிதைவு இல்லாமல் உணர்வுபூர்வமாக செய்யணும். My dear money, I am sorry. Please forgive me. Thank you. I love you. My dear money, I am sorry. Please forgive me. Thank you. I love you. My dear money, I am sorry. Please forgive me. Thank you. I love you. My dear money, I am sorry. Please forgive me. Thank you. I love you. My dear money, I am sorry. Please forgive me. Thank you. I love you. My dear money, I am sorry. Please forgive me. Thank you. I love you. My dear money, I am sorry. Please forgive me. Thank you. I love you. My dear money, I am sorry. Please forgive me. Thank you. I love you. My dear money, I am sorry. Please forgive me. Thank you. I love you. My dear money, I am sorry. Please forgive me. Thank you. I love you. My dear money, I am sorry. Please forgive me.
Thank you. I love you. My dear money, I am sorry. Please forgive me. Thank you. I love you. Thank you. Thank you. Thank you. அடுத்து வாட்டர் பிரேயர். நீரின்றி அமையாது உலகு, நீரின்றி அமையாது உழவு, நீரின்றி அமையாது உணவு, நீரின்றி அமையாது உயிர். நீருக்கு நன்றி. நான் பிறப்பதற்கு முன்பும் பிறந்த பிறகும் எப்பொழுதும் என்னுடன் பயணிக்கும் நீருக்கு நன்றி. உண்பதற்கு நல்ல உணவுகளை உண்டாக்கி கொடுப்பதும் தானும் உணவாக இருக்கும் நீருக்கு நன்றி. தினமும் எனது உடல் தூய்மைக்கு மட்டுமல்லாமல் உள்ள தூய்மைக்கும் காரணமான நீருக்கு நன்றி. உமிழ்நீரில் ஆரம்பித்து உடலில் உருவாகும் அத்தனை சுரப்பிகளும் சரியான விதத்தில் சுரந்து சீராக இயங்க காரணமான நீருக்கு நன்றி. எல்லா செல்களுக்கு உள்ளேயும் வெளியேயும் நீக்கமர நிறைந்திருக்கும் நீருக்கு நன்றி. எனது உடலின் இரத்தம், செல்களின் இயக்கம், செரிமானம், பாதுகாப்பு, கழிவுநீர் வெளியேற்றம் என அத்தனைக்கும் ஆதாரமாக இருந்து ஆரோக்கியத்திற்கு அடிப்படையாக இருக்கும் நீருக்கு நன்றி. உண்ணும் உணவு உள்ளே செல்வதற்கும் சத்தாக மாறி உறிஞ்சப்படுவதற்கும் மூல காரணமான நீருக்கு நன்றி. நான் சுறுசுறுப்பாகவும் மகிழ்ச்சியாகவும் இருப்பதற்கு உதவும் நீருக்கு நன்றி. நான் வாழும் உலகில் உள்ள அத்தனை சிருஷ்டிக்கும் அடிநாதமாக விளங்கும் நீருக்கு நன்றி. உடல் வெப்பநிலையை சீராக வைப்பதற்கும் முக்கிய உறுப்புகளை பாதுகாப்பாக வைப்பதற்கு உதவும் நீருக்கு நன்றி. எனக்கு பயன்படும் மற்ற உயிர்கள், தாவரங்கள் என அனைத்துக்கும் ஆதாரமாக விளங்கும் நீருக்கு நன்றி. எனது எண்ணங்களை பிரபஞ்சத்திற்கு எடுத்துச் சென்று வேண்டியவற்றை கொடுக்க வைக்கும் நீருக்கு நன்றி. நான் என்னை முழுமையாக நம்புகிறேன். எனது கனவுகளை முழுமையாக நம்புகிறேன். எதையும் சாதிக்க முடியும் என்று எப்பொழுதும் நம்புகிறேன். எனது உடல் உறுதிக்கு மட்டுமல்லாமல் உள்ள உறுதிக்கும் காரணமான நீருக்கு நன்றி. எப்பொழுதும் நேர்மறையான எண்ணங்கள், நேர்மறையான உணர்வுகள், நேர்மறையான செயல்கள் மட்டுமே கவர்ந்தெடுக்கும் நீருக்கு நன்றி. பணம் உள்பட அனைத்து செல்வங்களும் என்னை நோக்கி அபரிமிதமாக வந்து கொண்டிருக்க காரணமான நீருக்கு நன்றி. நீர் இல்லாமல் நான் இல்லை, நீர் இல்லாமல் எதுவும் இல்லை. நீருக்கு நன்றி, நீருக்கு நன்றி, நீருக்கு நன்றி. அடுத்து சக்ரா தியானம். முதல்ல நம்ம பார்க்க போகிறது மூலாதாரம். இடம் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பைனல் கார்டோட எண்டு, பிறப்புறுப்புக்கும் ஆசன வாய்க்கும் நடுவில். நிறம் வந்து சிவப்பு. இதோட பிஜ மந்திரம் பார்த்தீங்கன்னா லம், லா இம் லம். நல்லா மூச்சு இழுத்துட்டு லம் 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 அடுத்து பிரணவம். நம்ம தொப்புளுக்கு கீழே, நிறம் வந்து ஆரஞ்சு. பிஜ மந்திரம் வம், வா இம் வம். நல்லா மூச்சு இழுத்துட்டு வம் வம்
அடுத்து மணிபூரம், தொப்புள் கொடிக்கு மேலே, நிறம் மஞ்சள். இதோட பிஜமந்திரம் ரம் ரா இம், ரம். நல்லா மூச்சு இழுத்துட்டு ரம். 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 அடுத்தது அநாகதம், நெஞ்சுக்குழி, நிறம் பச்சை, பிஜமந்திரம் எம், யா இம், எம். நல்லா மூச்சு இழுத்துக்கிட்டு யம். 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 அடுத்து விசுக்தி, இடம் தொண்டைக்குழி, நிறம் பார்த்தீங்கன்னா வெளிர் நீலம், பிஜமந்திரம் ஹம், ஹா இம், ஹம். மூச்சு நல்லா இழுத்துக்கிட்டு ஹம். 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 அடுத்து ஆக்னா, நெற்றி பொட்டு, பொட்டு வைக்கிற இடம். நிறம் கருநீலம், பிஜமந்திரம் ஓம், ஓ இம், ஓம். மூச்சு நல்லா இழுத்துக்குங்க. ஓம். அடுத்தது சகசாரா, உச்சந்தலை, உச்சியில, நிறம் பார்த்தீங்கன்னா ஊதா நிறம், பிஜமந்திரம் அவும், அவு இம், அவும். மூச்சு நல்லா இழுத்துக்கிட்டு ஹவும். ஹவும்.
ஓம் இப்போ நார்மல் மூச்சு மூச்சு நல்லா மெதுவாக இழுத்து அப்படியே மூச்சு விடணும். இப்போ உங்கள் உடம்பு எல்லாமே அப்படியே ரிலாக்ஸ் ஆகிறத வந்து நீங்கள் பார்ப்பீங்க. அந்த பிராணம் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் மூலாதாரத்திலிருந்து உச்சந்தலை வரைக்கும் அந்த பிராணம் பரவுறதை வந்து உணர்வீங்க. பிராணம் அந்த ரத்த ஓட்டம் உங்கள் உடல் முழுக்க பரவுறதை உங்களால் உணர முடியும். ரொம்ப ரிலாக்ஸாக வந்து ஃபீல் பண்ணுவீங்க. இப்போ உங்கள் உள்ளங்கையை வந்து சூடு பறக்க தேய்ச்சிட்டு உங்கள் கண்களில் அப்படியே ஒத்திக்கணும். அப்புறம் மெதுவாக கண்களை திறந்து உங்கள் உள்ளங்கை விரல் நுனி வரைக்கும் பார்த்துட்டு முடிச்சுக்கலாம். நன்றி நன்றி. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஸோ மீண்டும் உற்சாகமான காலை வணக்கம். ஸோ நாம் என்னென்ன முரண்பாடுகள் வந்து பார்க்க போகிறோம். ஸோ லைஃப்பில் வந்து பார்த்தீங்கன்னா எக்கச்சக்கமான முரண்பாடுகளை வந்து நம்ம சந்திச்சுட்டு இருக்கோம், டெய்லி ஃபேஸ் பண்ணிட்டு இருக்கோம். இங்கே வந்து 20 முரண்பாடுகள், அது வந்து என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா அதை ஃபேஸ் பண்ணுறது ஈஸி அப்படிங்கிறதுக்காக 20 முரண்பாடுகள் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ உதாரணத்துக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா இப்போ காலையில் இந்த நாடி சுத்தி பண்ணுறது, இந்த ப்ரேயர் வைக்கிறது, இந்த 7 சக்ராஸ் பண்ணுறது, இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஹெல்த்துக்கும் வெல்த்துக்கும் வந்து அவ்வளவு அற்புதமான விஷயம். வாழ்க்கையில் வந்து ஒவ்வொருத்தரும் இயங்கிட்டு இருக்கிறது அதுக்காக தான். ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ பேர் இது பண்ணுறாங்க அப்படின்னு வந்து பார்த்தீங்க அப்படின்னா பண்ண மாட்டாங்க. சரியா? ஸோ நல்லா தெரியும் ஆனால் பண்ண மாட்டாங்க. சரியா? இதுவே ஒரு முரண்பாடு. சரியா? ஸோ இப்படி வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒவ்வொரு விஷயத்துலையும் ஒவ்வொரு இதுலேயும் ஒரு 20 டாபிக் கொடுத்துருக்காங்க. 20 டாபிக்லையும் எப்படி நம்ம முரண்படுறோம், சரியா? ஸோ எப்படி நம்ம மாற்றிக்கணும் அப்படிங்கிறது தான் வந்து இந்த 20 முரண்பாடுகள் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. சரியா? ஸோ அப்படிதான் ஒரு ஃபேமிலியில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 3 குழந்தைகள். சரியா? ஸோ அந்த 3 குழந்தைகள் வந்து பார்த்தீங்கன்னா 3 குழந்தைகள் வந்து பார்த்தீங்கன்னா அந்த வீட்டில் வந்து ஒரு ஆப்பிள் பழம் வச்சிருக்காங்க. டேபிளில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆப்பிள் பழம் வச்சிருக்காங்க. சரியா? ஸோ அந்த 3 குழந்தைகளுக்கு சண்டை. என்ன அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஆப்பிள் யாருக்காக அப்படின்னு சொல்லிட்டு, அப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா அவங்க அம்மா இங்கே வராங்க. சரியா? ஸோ அவங்க அம்மா வந்துட்டு என்ன சொல்றாங்க அப்படின்னு வந்து பார்த்தீங்க அப்படின்னா இன்னைக்கு ஃபுல்லா, சரியா, நான் சொல்ற பேச்சை கேட்டுட்டு யார் கரெக்டா நடந்துக்கிறாங்களோ அவங்களுக்கு தான் அந்த ஆப்பிள் அப்படின்னு வந்து அந்த பசங்கிட்ட வந்து சொல்றாங்க அம்மா. சரியா? ஸோ பசங்க 3 பேர் மூஞ்சி மூஞ்சி பார்த்துட்டாங்க. பார்த்துட்டு வாடா ஆப்பிள் நமக்கு கிடைக்காது, இந்த ஆப்பிள் வந்து நமக்கு அப்பாவுக்கு தான் கிடைக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாங்க. ரைட்? ஸோ வந்து பார்த்தீங்கன்னா ஸோ எண்ணங்கள்ல முரண்பாடு. சரியா? ஸோ வந்து அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கு என்ன அப்படின்னு சொல்லிட்டு. ரைட்? ஸோ அது மாதிரி வந்து பார்த்தீங்க அப்படின்னா நிறைய முரண்பாடுகளோட வாழ்க்கை வந்து இருக்கு. ஸோ அதுல வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் முரண்பாடு என்ன சொல்றாங்க அப்படின்னு வந்து பார்த்தீங்க அப்படின்னா growth ப்ராடக்ட்ஸ், அதாவது பாரடாக்ஸ் அப்படின்னு வந்து சொல்றாங்க. சரியா? அது வந்து வளர்ச்சி முரண்பாடு. சரியா? ஸோ அந்த வளர்ச்சி முரண்பாடு அப்படிங்கிறது எப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா வளர்ச்சி எப்பவுமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்க அதாவது நீங்க எதிர்பார்க்கிற அளவுக்கு வேகமா வளர்ச்சி வந்து இருக்காது. சரியா? ஸோ வந்து நீங்க இவ்வளவு என்ன எதிர்பார்த்துட்டு ஒரு வளர்ச்சி வரும்னு நினைக்கிறீங்களோ அவ்வளோ வேகமா அந்த வளர்ச்சி வந்து எப்பவுமே இருக்காது. நீங்க எஃபர்ட் போட்டுட்டே இருப்பீங்க, ஆனா அந்த வளர்ச்சி வந்து நீங்க எதிர்பார்க்குற மாதிரி வேகமா வந்து வராது. சரியா? ஸோ அதே நீங்க தொடர்ந்து போட்டுட்டே இருந்தீங்க அப்படின்னா அந்த வளர்ச்சி நீங்க நினைச்சதை விட அதிகமா மிக வேகமா வளர்ச்சி நடக்கும் அப்படின்னு வந்து சொல்றாங்க. ரைட்? ஸோ வந்து பாத்தீங்கன்னா இது இது வந்து அந்த முரண்பாடு, வளர்ச்சியோட முரண்பாடு. ரைட்? ஸோ வந்து பாத்தீங்கன்னா அந்த வளர்ச்சி அப்படிங்கிறது படிப்படியாக தான் நிகழும். அது பின்னாடி வந்து பாத்தீங்கன்னா திடீர்னு பெருசா வளர்ந்துரும்
அப்படின்னு வந்து சொல்றாங்க. ரைட். ஸோ வந்து பார்த்தீங்கன்னா அந்த வளர்ச்சியோட முரண்பாடு என்னன்னா அப்படிதான் இருக்கும். சரியா? ஸோ இதை வந்து நீங்க உணர்ந்தீங்க அப்படின்னு வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களோட ஆக்டிவிட்டி உங்களோட நீங்க செய்யக்கூடிய ஒவ்வொரு விஷயம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வித்தியாசமா செய்ய ஆரம்பிப்பீங்க. அதை வந்து அற்புதமா செய்ய ஆரம்பிப்பீங்க அப்படின்னு தான் சொல்றாங்க. ஸோ இதில் ஃபர்ஸ்ட் வந்து அந்த வளர்ச்சி முரண்பாடு. வளர்ச்சி எப்பவுமே நம்ம அந்த எஃபர்ட்டுக்கு உண்டான வளர்ச்சி தான் கிடைக்கும். அது நம்ம எதிர்பார்க்குற மாதிரி கிடைக்காது. பட் வந்து நம்ம தொடர்ந்து போட்டுட்டு இருக்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டேஜில் நீங்க இமேஜின் பண்றதை விட ஒரு மிகப்பெரிய வளர்ச்சி வரும். சரியா? ஸோ இது வந்து ஃபர்ஸ்ட் முரண்பாடு அப்படின்னு சொல்றாங்க. ரெண்டாவது முரண்பாடு என்ன அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா தி பெர்ச்சுவேஷன் பேரடாக்ஸ் அப்படின்னு சொல்றாங்க. பெர்ச்சுவேஷன் அதாவது ஆம், வற்புறுத்தும் முரண்பாடு. சரியா? ஸோ வற்புறுத்தும் முரண்பாடு என்ன அப்படின்னு வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஏதோ ஒரு விஷயம் தேவைப்படுது. சரியா? அது வந்து நீங்க வற்புறுத்தி வற்புறுத்தணும். உங்களுக்கு வேணும் அது வேணும் அப்படிங்கிறதுக்காக நீங்க ரொம்ப வற்புறுத்தணும். சரியா? ஸோ வந்து அவசியம் உங்களுக்கு தேவை அப்படிங்கிறப்ப நீங்க அதை என்ன பண்ணணும்? அதை வற்புறுத்தி தான் வந்து கேட்கணும். அதை வற்புறுத்தணும். எப்படியோ வந்து நம்ம அதை 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 நமக்கு வந்துடணும் அப்படிங்கிறதுக்கு வற்புறுத்தி தான் ஆகணும். சரியா? ஸோ அப்படி வற்புறுத்தும் போது என்ன நடக்குது அப்படின்னு வந்து பார்த்தீங்க அப்படின்னா அப்படி வற்புறுத்துற மக்கள் வந்து அதிகம் வாதிடுவதில்லை. சரியா? அவங்க என்ன பண்றாங்க அப்படின்னு சொல்றாங்கன்னா அவங்க அதிகம் கவனிக்கிறார்கள். அவர்கள் வந்து பாத்தீங்கன்னா அதிகமா கேட்கிறார்கள். சரியா? அவங்க என்ன அடுத்தது என்ன பண்றாங்கன்னா அதிகமா கேள்வி கேட்கிறாங்க. சரியா? அவங்க வந்து அவங்களுக்கு ஒரு பொருளை அடையணும் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா அதுக்காக போய் ஆர்குமெண்ட் பண்றது இல்ல, வாதிடுறது இல்ல. சரியா? அவங்ககிட்ட வந்து சண்டைக்கு போறது இல்ல. இந்த மாதிரி விஷயம்லாம் அவங்க பண்றது இல்ல. பட் வந்து அவங்க என்ன பண்றாங்க அப்படின்னு வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த வற்புறுத்துறத அதிகமா வற்புறுத்துவாங்க. சரியா? ஆனா அந்த வாதிடுறத வந்து கம்மியா இருப்பாங்க. சரியா? கவனிக்கிறாங்க, கேட்பாங்க, கேள்வி கேட்பாங்க, அவங்களுக்கு தேவையானது அடைஞ்சிருவாங்க அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இதுல இருந்து இது இந்த வற்புறுத்துதல் முரண்பாடுல என்ன சொல்றாங்க அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா நீங்க குறைவா வாதிடுங்கள், அதிகமா வற்புறுத்துங்கள் அப்படின்னு சொல்றாங்க. சரியா? இது ரெண்டாவது முரண்பாடு. ரைட். ஸோ வந்து மூணாவது முரண்பாடு. மூணாவது முரண்பாடு என்ன அப்படின்னு வந்து பாத்தீங்க அப்படின்னா தி எஃபர்ட் பாரடாக்ஸ் அப்படின்னு சொல்றாங்க. அதாவது முயற்சி முரண்பாடு. சரியா? ஸோ இந்த முயற்சி முரண்பாடு என்ன அப்படின்னு வந்து பாத்தீங்க அப்படின்னா நீங்க நீங்க ஒரு விஷயத்த ஈஸியா செய்யணும் அப்படின்னு நம்ம பண்ணிட்டு இருக்கீங்க. பண்ண முடியுது அப்படின்னு வந்து பாத்தீங்க அப்படின்னா அதுக்கு வந்து அதிகமான முயற்சி பண்ணியிருக்கணும். சரியா? அதிகமான முயற்சி பண்ணியிருந்தீங்க அப்படின்னா தான் நீங்க வந்து என்ன பண்ண முடியும்? ஈஸியா ஒரு வேலையை வந்து உங்களால செஞ்சுட்டு இருக்க முடியும். இப்போ நீங்க ஈஸியா செஞ்சுட்டு இருக்கிற ஒரு வேலை அதிகமான ஒரு இது எஃபர்ட் போட்டிருந்தா மட்டும்தான் அதை ஈஸியா வந்து நம்ம பண்ண முடியும். ரைட். ஸோ வந்து பாத்தீங்கன்னா அந்த முயற்சி முரண்பாடு அதுதான். சரியா? ஸோ அதிகமான ஒரு முயற்சி போட்டிருந்தோம் அப்படின்னா எஃபர்ட் போட்டிருந்தோம் அப்படின்னா எந்த ஒரு விஷயத்தையும் வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஈஸியா பண்ண முடியும் அப்படிங்கிறது தான். சரியா? ஸோ வந்து பாத்தீங்க அப்படின்னா ஓகே. ஸோ நம்ம அப்படி ஈஸியா செய்யற ஒரு விஷயம் அப்படின்னு வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு கடுமையான முயற்சியும் கடுமையான பயிற்சியோட விளைவு தான் வந்து பாத்தீங்க அப்படின்னா சின்ன சின்ன விஷயங்கள் அதாவது கஷ்டமான விஷயங்கள்லாம் வந்து சின்ன சின்னதா ஈஸியா ரொம்ப எளிமையா செய்யக்கூடிய விஷயமா வந்து நமக்கு மாறுது. சரியா? ஸோ உதாரணத்துக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு டூ வீலர் ஓட்ட தெரிஞ்சிருக்கு, அல்ல சைக்கிள் ஓட்ட தெரிஞ்சிருக்கு, டூ வீலர் ஓட்ட தெரிஞ்சிருக்கு அப்படின்னு வந்து பாத்தீங்க அப்படின்னா நீங்க அந்த டூ வீலரே ஓட்ட தெரியல அப்படின்னு வச்சுக்கோங்களேன். இப்போ வந்து நீங்க ஒரு ரோட்ல எடுத்துட்டு அந்த வண்டி ஓட்டணும் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு அது ரொம்ப கடினமான ஒரு விஷயம். சரியா? அது நடக்கவே நடக்காது, முடியவே முடியாதுன்னு அவ்வளவு பயம் இருக்கும், அவ்வளவு இதா இருக்கும். சரியா? ஸோ வந்து அதே வந்து பாத்தீங்கன்னா நீங்க ஒரு பயிற்சி எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னு வந்து பாத்தீங்க அப்படின்னா நீங்க எப்படி நீங்க போக வேண்டிய இடத்துக்கு போறீங்க, எப்படி திரும்பி வர்றீங்க அப்படிங்கிறதே உங்களுக்கு தெரியாது. சரியா? அதை சர்வ சாதாரணமா வந்து நீங்க என்ன பண்ணுவீங்கன்னா அதை வந்து ஹேண்டில் பண்ண முடியும். சரியா? ஸோ வந்து பாத்தீங்கன்னா அதே மாதிரி ஒரு ஸ்கேட்டிங் ஷூ இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அந்த ஸ்கேட்டிங் ஷூ போட்டுட்டு உங்களால வந்து இதுல போக முடியுமா, ரோட்ல போக முடியுமா, அல்லது வந்து ஒரு கிரவுண்ட்ல இது பண்ண முடியுமா, போட்டு நிக்கமோ வரல முடியுமா அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா முடியாது. அந்த பேலன்ஸ் வந்து நமக்கு கிடைக்கவே கிடைக்காது. சரியா? காலில் ஒரு சக்கரத்தை கட்டிக்கிட்டோம் அப்படின்னோம்னா ரைட். ஸோ அதே வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஒரு பயிற்சி பண்ணணும் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா அது ரொம்ப ரொம்ப எளிமையான விஷயமா இருக்கும். சரி, நம்ம சைக்கிள் ஓட்டுறது, டூ வீலர் ஓட்டுறது 2 சக்கரம் தான் இருக்கு. அந்த 2 சக்கரத்தை பேலன்ஸ் பண்ணி நம்ம அப்படி போயிட்டு இருக்கோம் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா அது வந்து ஒரு முயற்சி. சரியா? அந்த முயற்சியும் நம்ம பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் அது நமக்கு சாதாரணமான ஈஸியான ஒரு விஷயமா மாறிடுது. சரியா? அதனால அந்த முயற்சி முரண்பாடு அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா எந்த ஒரு முயற்சியும் வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்ம ஈஸியா பண்றோம் அப்படின்னா அதுக்கு கடுமையான பயிற்சியும் முயற்சி இருந்ததுனா தான் அது வந்து பண்ண முடியும் அப்படின்னு வந்து சொல்றாங்க. ஸோ அதுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா அந்த முயற்சி எளிமையானது அப்படின்னு ஒரு விஷயம் வந்து பாத்தீங்கன்னா எளிமையானது அல்ல அப்படின்னு சொல்றாங்க.
சரியா? ஸோ அதுக்கு பயிற்சியும் முயற்சியும் தான் அந்த எளிமையான விஷயத்துக்கு முக்கிய காரணம் அப்படின்னு சொல்றாங்க. ரைட்? ஸோ இது அடுத்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னா, ஆம், நாலாவது முரண்பாடு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, விஸ்டம் பாரடாக்ஸ் அப்படின்னு சொல்றாங்க. விஸ்டம் பாரடாக்ஸ்னா ஞான முரண்பாடு. சரியா? ஞான முரண்பாடு அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்க அப்படின்னா, ஓகே. ஸோ இதுல வந்து பார்த்தீங்கன்னா, ஆல்பர்ட் ஐன்ஸ்டீன் வந்து ஒண்ணு சொல்றாரு. என்ன அப்படின்னு வந்து சொல்றாருன்னா, "எவ்வளவு அதிகமாக கற்றுக்கொள்கிறேனோ, அவ்வளவு அதிகமாக எனக்கு தெரியாது அப்படிங்கிறத நான் உணர்றேன்" அப்படின்னு வந்து சொல்றாரு. சரியா? ஸோ வந்து பார்த்தீங்க அப்படின்னா, நமக்கு எல்லாமே தெரியும் அப்படின்னா அப்படின்னு ஒரு ஒரு எண்ணம் இருந்தது அப்படின்னு வந்து பார்த்தீங்க அப்படின்னா, உங்களுக்கு நெறைய விஷயம் தெரியல அப்படின்னு தான் அர்த்தம். அதுதான் வந்து என்ன சொல்றாருன்னா, ஆல்பர்ட் ஐன்ஸ்டீன் வந்து சொல்றாரு. சரியா? அதான் ஞான முரண்பாடு அப்படின்னு வந்து சொல்றாரு. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா, நீங்க எவ்வளோ அதிகமா கத்துக்கிறீங்களோ, அப்பதான் வந்து உங்களுக்கு புரியும். என்னன்னா, இன்னும் நம்ம கத்துக்க வேண்டிய, தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயங்கள், அ நமக்கு தெரியாத விஷயங்கள் இத விட பல மடங்கு இருக்கு அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா, கத்துக்க தான் தெரியும். சரியா? ஸோ வந்து இல்ல அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு குறிப்பிட்ட இத மட்டும் கத்துக்கிட்டவங்க எனக்கு எல்லாம் தெரியும் அப்படின்னு நெனச்சுட்டு இருப்பாங்க. அதிகமா கத்துக்கிட்டு இருக்கிறவங்க வந்து தெரிஞ்சுகிட்டு இருக்கிறவங்க வந்து பார்த்தீங்க அப்படின்னா, அவங்களுக்கு என்ன புரியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கத்துக்க ஆனா நம்ம கத்துக்க வேண்டியது இன்னும் எக்கச்சக்கமா இருக்கு அப்படிங்கிறது வந்து அவங்களுக்கு புரியும். சரியா? ஸோ வந்து பார்த்தீங்கன்னா, ஆம். ஸோ அப்பதான் வந்து நமக்கு அது புரிய ஆரம்பிக்கும். சரியா? ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா, ஆம் அ இது வந்து ஒரு ஒரு பயப்படுற ஒரு விஷயம் கிடையாது. இது வந்து நம்ம கத்துக்கணும். இன்னும் நெறைய விஷயம் கத்துக்கணும் அப்படிங்கிறதுக்கு உண்டான ஒரு இதுதான் அப்படின்னு வந்து சொல்றாங்க. ஸோ இதுதான் வந்து அந்த ஞான முரண்பாடு அப்படின்னு வந்து சொல்றாங்க. சரியா? ஸோ அதனால வந்து பார்த்தீங்க அப்படின்னா, எப்பவுமே வந்து நீங்க அந்த இன்னசென்ட்டா இருங்க. சரியா? கத்துக்கணும் அப்படிங்கிற அத வந்து ஒரு ஒரு முக்கியமான விஷயமாவே எப்பவுமே வச்சுக்கங்க. ஏன்னா எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் அத தெரிஞ்சுக்கணும், கத்துக்கணும் அப்படிங்கிற மைண்ட் செட் வந்து எப்பவுமே நீங்க வச்சுட்டுருங்க. அப்புறம் உங்களுக்கு நெறைய விஷயம் தெரியாது அப்படிங்கிற மைண்ட் செட்ட வந்து எப்பவுமே வச்சுக்கிட்டுருங்க. எனக்கு எல்லாமே தெரியும். எல்லாமே எனக்கு அம் அ அ அந்த மைண்ட் செட் எப்பவுமே வச்சுக்கக்கூடாதுன்னு சொல்றாங்க. இதான் வந்து ஞான முரண்பாடு அப்படின்னு வந்து சொல்றாங்க. சரியா? அதனால வந்து பார்த்தீங்க அப்படின்னா, "உங்கள் அறியாமையை தழுவுங்கள், வாழ்நாள் முழுவதும் கற்றலை தழுவுங்கள்" அப்படின்னு வந்து சொல்றாங்க. சரியா? ஸோ கத்துக்கிறதுக்கு எப்பவுமே தயாரா இருக்கணும். அம் ஆ அ ஆ ஸோ நமக்கு தெரியல அப்படிங்கிறது தான் நெறைய விஷயம் தெரியாது அப்படிங்கிறது தான் உண்மை. அதனால வந்து கத்துக்கிறதுக்கு தொடர்ந்து ரெடியா இருங்க அப்படின்னு வந்து சொல்றாங்க. சரி 5வது விஷயம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, புரொடக்டிவிட்டி பாரடாக்ஸ் அப்படின்னு வந்து சொல்றாங்க. உற்பத்தி திறன் முரண்பாடு அப்படின்னு வந்து சொல்றாங்க. சரியா? ஸோ வந்து இதுல என்ன முரண்பாடு அப்படின்னு வந்து பார்த்தீங்க அப்படின்னா, அம் ஆம். அதாவது அம் அதிக நேரம் வேலை பார்க்குறவங்க வந்து பார்த்தீங்கன்னா, அந்த புரொடக்டிவிட்டி அவங்களோட பிசிக்கல் ஒர்க் ரொம்ப அதிகமா இருக்கும். பட் அந்த புரொடக்டிவிட்டி அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா, கம்மியா இருக்கும். சரியா? ஸோ வந்து பார்த்தீங்கன்னா, இதுக்கு என்ன சொல்றாங்க அப்படின்னா, பார்க்கின்சன் விதிப்படி வந்து பார்த்தீங்க அப்படின்னா, அம் ஆ ஒரு நிமிஷம். ஓகே. ஸோ வந்து பார்த்தீங்க அப்டின்னா, உதாரணத்துக்கு வந்து நாங்க ஒரு இது சொல்லுவோம். அதாவது எப்பவுமே சொல்லுவாங்க, நீங்க ஹார்ட் ஒர்க் பண்ணீங்க அப்டின்னா, அதிகமா வந்து நீங்க சம்பாரிக்க முடியும். ஹார்ட் ஒர்க் தான் வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு அதிகமா சம்பாரிச்சு குடுக்கும் அப்டின்னு சொல்லுவாங்க. பட் வந்து பார்த்தீங்க அப்டின்னா, ஆம் ஒருத்தர் வந்து மரம் வெட்டுற வேல அல்லது ஒரு 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 கார்பெண்டர் இருக்காருன்னு வச்சுக்கங்களேன். அல்லது ஒரு மரம் வேலை செய்றவர் இருக்காரு, மரம் வெட்டுறவர் இருக்காரு அப்டின்னு வச்சுக்கங்களேன். அவரு ஒரு நாளைக்கு 8 மணி நேரம் வந்து பார்த்தீங்கன்னா, தொடர்ந்து அத வேலை செஞ்சுட்டு இருக்காரு. சரியா? கடினமான வேலை செய்றாரு. அவரோட வருமானம் எவ்வளோ இருக்கும்? அதே வந்து ஒரு டாக்டர் 8 மணி நேரம் வேலை செய்றாரு. சரியா? ஒரு ஏசி ரூம்ல உட்கார்ந்துட்டுருக்காரு. இவங்கள கன்சல்ட் பண்ணிட்டு இருக்காரு. அவரோட வருமானம் என்னவா இருக்கும்? சரியா? பட் வந்து பார்த்தீங்கன்னா, அவ்ளோ கடினமான உழைப்பு செய்றவருக்கு முன்னால அவரு வந்து அதிகபட்சம் டெய்லி ஒரு ரூ. 1000 ரூ. 1500 சம்பாரிப்பாரு. சரியா? ஆனா ஒரு டாக்டர் எவ்வளோ சம்பாதிக்க முடியும்? சரியா? அதே 8 மணி நேரம் வந்து பார்த்தீங்க அப்டின்னா, இப்ப எவ்வளோ கன்சல்டிங் ஃபீஸ் வந்து பார்த்தீங்கன்னா, இப்பல்லாம் 200, 250 அப்டி இருக்கு. 10 பேர் பார்த்தாலும் ரூ. 2500 100 பேர் பார்க்குறாங்க. சரியா? ஸோ ரூ. 25,000 ஒரு நாளைக்கு. சரியா? ஸோ வந்து பார்த்தீங்க அப்டின்னா, அந்த உற்பத்தி திறன் முரண்பாடு அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா, கடினமான உழைப்பு போட்டா தான் அ அதாவது ஹார்ட் ஒர்க் பண்ணா தான் அதிக வருமானம் அப்படிங்கிறது இல்ல. ஸ்மார்ட் ஒர்க் பண்ணா தான் நமக்கு அதிகமான வருமானம் அப்படிங்கிறத வந்து நம்ம புரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா, அதுக்கு என்ன சொல்றாங்க அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, அந்த புரொடக்டிவிட்டி அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா, தொடர்ந்து அப்படி கடினமான வேலை செஞ்சுட்டு இருக்கக்கூடாது. அதுக்கு பொதுவா நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா, சிங்கம் மாரி வேலை செய்யுங்க அப்படின்னு சொல்றாங்க. சரியா? சிங்கம் அப்படின்னா ஒரு கடினமான வேலை செய்யும். அப்புறம் ரெஸ்ட் எடுக்கும்.
சரியா? அப்புறம் கடினமான வேலை செய்யும், ரெஸ்ட் எடுக்கும். சரியா? ஸோ அப்படி வந்து இது பண்ணும்போது வந்து பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம அந்த அந்த கோடாலி அந்த அந்த மரம் வெட்டுறவங்களுக்குமே ஒரு இது சொல்லுவாங்க. சரியா? என்ன அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, அந்த ரெஸ்ட் எடுக்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா, இந்த கோடாலி கூர் செஞ்சுட்டோம் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, அதிகமா ப்ரொடக்டிவிட்டி நம்ம பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா, அந்த ப்ரொடக்டிவிட்டி அதிகமாகணும் அப்படின்னு வந்து பார்த்தீங்க அப்படின்னா, அந்த ரெஸ்ட் அப்படிங்கிறது வந்து ரொம்ப ரொம்ப தேவை அப்படின்னு வந்து சொல்றாங்க. ஸோ உங்களுக்கு அந்த ரெஸ்ட் அதிகமா இருக்கு அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, ஸ்மார்ட் ஒர்க் பண்றீங்க அப்படின்னா, உங்க ப்ரொடக்டிவிட்டி அதிகமாகும். ரெஸ்ட்டே இல்லாம நான் அதிகமான உழைப்பு போடுறேன் அப்படின்னு தொடர்ந்து வேலை செஞ்சுட்டு இருந்தீங்க அப்படின்னா, அந்த ப்ரொடக்டிவிட்டி குறைஞ்சிரும் அப்படின்னு வந்து சொல்றாங்க. இதுதான் வந்து உற்பத்தி முரண்பாடு அப்படின்னு வந்து சொல்றாங்க. ரைட். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா, ஸ்பீடு பாரடாக்ஸ் அப்படின்னு வந்து சொல்றாங்க. ஸ்பீட் பாரடாக்ஸ் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா, வேக முரண்பாடு. சரியா? ஸோ இந்த வேகம் அப்படின்னு வந்து பார்த்தீங்க அப்படின்னா, நீங்க நீங்க வேகமா ஒரு விஷயம் செய்யணும் அப்படின்னு வந்து பார்த்தீங்க அப்படின்னா, மெதுவா தான் போகணும் அப்படின்னு வந்து சொல்றாங்க. சரியா? இதுதான் வேக முரண்பாடு அப்படின்னு சொல்றாங்க. சரியா? ஸோ வந்து பார்த்தீங்க அப்படின்னா, அம் அம் அ அதாவது வேகத்தை குறைப்பது உங்கள் செயல்களில் கவனமாக இருக்க உங்களுக்கு நேரம் தருகிறது அப்படின்னு வந்து சொல்றாங்க. சார் நம்ம செய்யற செயல்ல வந்து பார்த்தீங்க அப்படின்னா, அவசர அவசரமா செஞ்சு அத 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 வந்து சரியா செய்யாம இருக்கிறத விட, நம்ம வந்து பார்த்தீங்கன்னா, அந்த வேகத்த குறைச்சிட்டு சிறப்பா செய்யறது வந்து நல்லது அப்படின்னு சொல்லுவாங்க. ரைட்? ஸோ அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு ஸ்டோரி முதல்ல சொல்லிட்டு இருப்ப அந்த ஸ்டோரி எனக்கு இப்ப ஞாபகம் வந்துச்சு. அத வந்து சொல்லலாம்னு நெனைக்கிறேன். அது என்ன அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு கிராமம். அந்த கிராமத்துல வந்து பார்த்தீங்கன்னா, புதுசா ஒரு நபர் வந்து ஒருத்தர்ட்ட வந்து அம் அ வழி கேட்கிறாரு. சரி, அந்த கிராமத்துக்கு வந்து எப்படி போணும்? எவ்வளோ நேரம் ஆகும்? அப்படின்னு கேட்கிறாரு, போய் சேர்றதுக்கு. அதுக்கு அவரு சொல்றாரு, "நீங்க வேகமா போனீங்க அப்படின்னா 2 மணி நேரம் ஆகும்." சரியா? ஸோ மெதுவா போனீங்க அப்படின்னு வந்து பார்த்தீங்க அப்படின்னா, 1/2 மணி நேரத்துல போயிரலாம் அப்படின்னு சொல்றாரு. சரியா? அவருக்கு புரியல. என்னய்யா சொல்ற? வேகமா போனா 2 மணி நேரம், மெதுவா போனா 1/2 மணி நேரம்னு சொல்ற அப்படின்னா, ஆமா இங்க வந்து பார்த்தீங்கன்னா, சேரும் சகதியுமா, குண்டும் குழியுமா இருக்கும். சரியா? ஸோ வந்து நீங்க பார்த்து சரியா கால் வைக்க வேண்டிய இடத்துல வச்சு போனீங்க அப்படின்னா, 1/2 மணி நேரத்துல போய் சேர்ந்துரலாம். சரியா? ஸோ அப்படி இல்லாம நீங்க அவசரமா போனீங்க அப்படின்னா, கீழ விழுந்து கை, கால்லாம் இது பண்ணிட்டு, நீங்க போய் சேர்றதுக்கு 2 மணி நேரம் ஆகும். அதத்தான் நான் சொன்னேன் அப்படின்னு சொல்லுவாரு. சரியா? ஸோ வந்து பார்த்தீங்கன்னா, அந்த வேக முரண்பாடு அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்க அப்படின்னா, செய்யற செயல்ல கொஞ்சம் டைம் எடுத்துட்டு கவனமா செஞ்சோம் அப்படின்னு வந்து பார்த்தீங்க அப்படின்னா, ஆ நாம வந்து சீக்கிரமா செஞ்சிரலாம் அப்படின்னு சொல்றாங்க. சரியா? ஸோ அதனால வந்து பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம வளங்கள வந்து திறமையா பயன்படுத்துறதுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா, ஆம் திறமையா வந்து பயன்படுத்தணும் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ வேகமா செஞ்சு ஒரு விஷயத்த கெடுக்கிறத விட, நம்ம வந்து பார்த்தீங்க அப்படின்னா, ஆம் அ அத சரியா செய்யறதுக்கு உண்டான டைம குடுத்து செஞ்சோம் அப்படின்னம்னா, அந்த புரொடக்டிவிட்டி நல்லா இருக்கும் அப்படின்னு வந்து சொல்றாங்க. ரைட்? ஸோ இதான் வந்து புரொடக்டிவிட்டி பாரடாக்ஸ் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா, மணி பாரடாக்ஸ் அப்படின்னு சொல்றாங்க. பண முரண்பாடு. சரியா? ஸோ வந்து பார்த்தீங்க அப்படின்னா, பணம் சம்பாதிக்க நீங்க பணத்தை இழக்க வேண்டும் அப்படின்னு சொல்றாங்க. ரைட்? ஸோ வந்து பணம் சம்பாதிக்கிறதுக்கு பணம் இழக்கணுமா? அப்படின்னு வந்து பார்த்தீங்க அப்படின்னா, ஆமா பணம் இழக்கணும் அப்படின்னு வந்து சொல்றாங்க. சரியா? ஸோ ஒவ்வொரு வெற்றிகரமான முதலீட்டாளரும் வந்து பார்த்தீங்கன்னா, அதாவது இவங்க ஒரு கட்டுமான நிறுவனத்த வந்து எக்ஸாம்பிள் வந்து சொல்றாங்க. ஸோ அவங்க வந்து பார்த்தீங்க அப்படின்னா, அம் அ அந்த கட்டுமான நிறுவனம் ஒவ்வொருத்தரும் ஒரு பயங்கரமான ஒரு லாஸ வந்து ஒரு ஸ்டேஜ்ல கட்டாயம் சந்திச்சிருப்பாங்க. சரியா? ஸோ அப்படி பயங்கரமான அந்த லாஸ்ல இருந்து கத்துக்கிட்ட விஷயங்கள் தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, அவங்க அது சரியா செய்யறதுக்கு உண்டான ஒரு இத வந்து கத்துக்கிட்டு இருப்பாங்க. அதே மாரி தான் ஒவ்வொரு பிசினஸும், ஒவ்வொரு ஆக்டிவிட்டியும் அப்படிதான். சரியா? ஸோ அதனால வந்து பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம நம்ம அந்த பணம் சம்பாரிக்கணும் அப்படின்னு வந்து பார்த்தீங்க அப்படின்னா, அதுல போய் நம்ம இழந்த விஷயங்கள் இருக்கும். அதிலிருந்து ஒரு பாடம் கத்துக்கிட்டு இருப்போம். அதுக்கப்புறம் தான் என்ன பண்ணணும், பண்ணக்கூடாது அப்படிங்கிறதெல்லாம் தெரியும். ஸோ அத கத்துக்கிட்டோம் அப்படின்னதுக்கு அப்புறம் தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம அந்த பணம் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்க அப்படின்னா, எது சரி, எது தவறு அப்படின்னு வந்து நமக்கு தெரியும் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ அதனால வந்து பார்த்தீங்க அப்படின்னா, ஆம் ஆம் ஸோ அதுக்கு வந்து இங்க இங்க ஒரு கோட் ஒண்ணு சொல்றாங்க. சரியா? ஸோ ஆம் அ அதாவது அ அ அ நீங்க பணம் சம்பாரிக்கணும் அப்படின்னு வந்து பார்த்தீங்க அப்படின்னா, அ ஒரு இன்வெஸ்ட்மென்ட் பணத்த போடாம ஒரு பணம் வந்து சம்பாரிக்க முடியாது. சரியா? ஸோ வந்து பார்த்தீங்கன்னா, அந்த பயந்த பணம், பணம் சம்பாதிக்காது அப்படின்னு வந்து சொல்றாங்க. சரியா? பணத்த நீங்க லூஸ் பண்ணாம, பணத்த வந்து சம்பாதிக்கவும் முடியாது, ஏர்ன் பண்ண முடியாது அப்படின்னு வந்து சொல்றாங்க. ஸோ வந்து பார்த்தீங்க அப்படின்னா, நீங்க பணம் எவ்வளவு இன்வெஸ்ட் பண்றீங்களோ, எவ்வளவு ப இன்வெஸ்ட்மென்ட் வருதோ, அந்த அளவுக்கு தான் ரிட்டர்ன்ஸ் இருக்கும் அப்படின்னு வந்து சொல்றாங்க. ஸோ அப்படி நீங்க இன்வெஸ்ட் பண்ற பணம் ஒரு ரிஸ்க் எடுக்காம, பயம் இல்லாம, அல்லது அதை இழக்காம, திருப்பி அந்த பணம் வந்து நமக்கு கிடைக்காது அப்படின்னு வந்து சொல்றாங்க. அதான் பிசினஸ். சரியா? ஸோ அதனால வந்து பார்த்தீங்க அப்படின்னா, அம் அ ஸோ அது வந்து நீங்க பேங்க்ல இன்வெஸ்ட்மென்ட் பண்ணாலும் சரி, அல்லது வந்து நீங்க பணம் சம்பாரிக்கணும் அப்படின்னு எந்த ஒரு விஷயம் செஞ்சாலும், இது வந்து நடக்கும் அப்படின்னு சொல்றாங்க. ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் வரும் அப்படின்னு வந்து சொல்றாங்க. ரைட். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா, செய்தி முரண்பாடு.
சரியா? நியூஸ் பாரடாக்ஸ் அப்படின்னு சொல்றாங்க. இது என்ன அப்படின்னு வந்து பாத்தீங்க அப்படின்னா, நீங்கள் எவ்வளவு அதிகமான செய்தியை பெறுகிறீர்களோ அவ்வளவு குறைவாக அறிந்திருக்கிறீர்கள். சரியா? அதனால வந்து பாத்தீங்கன்னா நம்ம நிறைய மெசேஜ் நமக்கு தெரியும் அப்படின்னு நம்ம அல்லது தேடி தேடி நம்ம இது பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னா, நம்ம முதல்லயே சொன்ன மாதிரி வந்து பாத்தீங்கன்னா நம்ம அப்பதான் புரியும் நமக்கு இன்னும் நிறைய விஷயம் நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. சரியா? ஸோ வந்து பாத்தீங்க அப்படின்னா ஓகே. இதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா, நாசிம் தலை இரைச்சல் தடை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஒரு கோட் வந்து சொல்றாங்க. அதாவது அதிக இரைச்சலுக்கு வந்து சிக்னல் விகிதத்திற்கு வழிவகுக்கிறது. எப்படி சொல்றது? அதாவது நான் முதலே இதுல பேசும்போது இன்னொரு இதுல வந்து எக்ஸாம்பிள் அதை சொல்லியிருந்தேன். இங்க இங்க திருப்பூர் இந்த பக்கம் இந்த ஏரியாலாம் வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த லூம்ஸ், பவர் லூம்ஸ், மெஷினரிஸ் எல்லாம் வந்து ரொம்ப ரொம்ப ஜாஸ்தி. அந்த ஃபேக்டரிக்குள்ள போனோம் அப்படின்னு வந்து பாத்தீங்க அப்படின்னா அந்த பவர் லூம்ஸ், அந்த லூம்ல வந்து பாத்தீங்கன்னா ஒரே சவுண்ட் சவுண்ட் வந்துட்டே இருக்கும். அங்க வேலை செய்யறவங்களும் இவங்க வந்து பாத்தீங்க அப்படின்னா அவங்க அந்த அந்த சத்தத்துக்குள்ளேயே ஈஸியா வந்து கம்யூனிகேட் பண்ணுவாங்க, பேசுறது அவங்களுக்கு வந்து புரியும். நமக்கு ஒரு வார்த்தை கூட வந்து புரியாது, வாய் அசைக்கிறது மட்டும் தான் தெரியும், என்ன பேசுறாங்கன்னே தெரியாது. ஏன்னா நமக்கு அந்த சவுண்டு தான் வந்து பெரிய இதா இருக்கும். சரியா? ஸோ அந்த சவுண்டையும் மீறி வந்து பாத்தீங்க அப்படின்னா அவங்க என்ன பேசுறாங்க அப்படிங்கிற கவனம் வந்து பாத்தீங்கன்னா அவங்க பேச்சுல தான் இருக்கும், அவங்க ஈஸியா புரிஞ்சுக்குவாங்க. நமக்கு அப்படி இல்லை, இங்க புதுசா நாங்க போவோம் அப்படிங்கிறப்ப நமக்கு அந்த சவுண்ட்ல தான் கவனம் இருக்கும். அந்த என்ன பேசுறாங்க அப்படிங்கிறது வந்து நமக்கு அந்த அந்த கவனம் வந்து இருக்கவே இருக்காது. சரியா? ஸோ அதனால வந்து பாத்தீங்கன்னா இப்படி அதிகமான இரைச்சல், அப்புறம் அதிகமான விஷயங்கள் நம்ம எடுத்துக்கிறோம் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா நம்ம கவனம் நமக்கு தேவையான நியூஸ்ல வந்து இருக்காது அப்படின்னு சொல்றாங்க. ரைட்? ஸோ அதனால வந்து பாத்தீங்க அப்படின்னா இது வந்து ஒரு செய்தி முரண்பாடு அப்படின்னு சொல்றாங்க. நீங்க அதிகமா தெரிஞ்சுக்கிட்டீங்க, பட் தேவையானதை தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறது தான் முக்கியம். ரைட்? ஸோ அதிகமான விஷயம் தெரிஞ்சிருக்கிறதுனால உங்களுக்கு தேவையான விஷயம் தெரிஞ்சிருக்கு அப்படிங்கிற அர்த்தம் இல்லை அப்படின்னு சொல்றாங்க. ஸோ அதனால வந்து பாத்தீங்க அப்படின்னா அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா இக்காரஸ் முரண்பாடு அப்படின்னு சொல்றாங்க. சரியா? இக்காரஸ் முரண்பாடு அப்படிங்கிறது என்ன அப்படின்னு வந்து பாத்தீங்க அப்படின்னா ஓகே, அந்த இக்காரஸ் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஒரு இதிகாசத்துல வந்து ஒரு ஒரு நபர். சரியா? ஸோ அவர் என்ன பண்றாரு அப்படின்னு வந்து பாத்தீங்க அப்படின்னா அவருக்கு வந்து ரெக்கையெல்லாம் இருக்கு. அவர் வந்து பாத்தீங்க அப்படின்னா சூரியனை நோக்கி பறக்கிறார். நான் வந்து சூரியனை போய் பிடிக்க போறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து அதீத ஆர்வம் அவர் மேல இருக்கிற ஒரு ஒரு இதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா சூரியன் நோக்கி பறக்க ஆரம்பிக்கிறார். பட் சூரியன் பக்கத்துல அப்படி பறக்க ஆரம்பிச்சா என்ன ஆகும்? அதோட அதோட வெப்பம் அது என்ன ஆச்சுன்னா அதுல உருகி அவர் வந்து இறந்து போயிடுறாரு. சரியா? ஸோ வந்து பாத்தீங்க அப்படின்னா ஆம், ஆஹ், அதாவது உங்களை வெற்றி பெறச் செய்வது உங்கள் வீழ்ச்சிக்கு வழிவகுக்கும் அப்படிங்கிறாங்க. சரியா? ஸோ இதுக்கு இதுக்கு என்ன 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 சொல்றாங்க அப்படின்னு வந்து பாத்தீங்க அப்படின்னா ஆஹ் அவருக்கு அதாவது ஒரு 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 நல்ல போஸ்ட்ல இருக்காரு, நல்ல பதவியில இருக்காரு, அவர் நான் ஜெயிச்சுட்டேன் அப்படின்னு நினைக்கிறாரு அப்படின்னு வந்து பாத்தீங்க அப்படின்னா அவருக்கு இருக்கிற அதிகப்படியான தன்னம்பிக்கை வந்து பாத்தீங்கன்னா நிறைய இடைஞ்சலை வந்து வர வைக்கும். அவரை வந்து பாத்தீங்கன்னா அந்த அந்த அதிகார தோரணை, அந்த பவர் வந்து பாத்தீங்கன்னா அவர் கண்ணை வந்து மறைச்சிரும். சரியா? அவர் செய்யக்கூடாத விஷயங்களை செய்ய ஆரம்பிப்பாங்க அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா அந்த இக்காரஸ் முரண்பாடு அப்படின்னு சொல்றாங்க. சரியா? ஸோ அது சக்சஸ் ஆயிட்டாங்க அப்படின்னு நமக்கு நிறைய அரசியல்வாதிகள் நிறைய விஷயங்கள் நிறைய பேர் நம்ம பார்த்துருப்போம். சரியா? ஸோ வந்து நான் எல்லாம் அடைஞ்சிட்டேன் அப்படின்னு இருப்பாங்க. அப்புறம் பாத்தீங்க அப்படின்னா இது சரியில்லாத ஒரு விஷயமா இருக்கும். ஸோ அந்த அதே வந்து அவங்க என்ன ஆகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா தெரியாம போய் பண்ணி அப்படி மாட்டிக்குவாங்க. ரைட்? ஸோ அது இக்காரஸ் முரண்பாடு அப்படின்னு சொல்றாங்க. ரைட்? அடுத்த முரண்பாடு வந்து பாத்தீங்கன்னா தோல்வி முரண்பாடு. சரியா? ஸோ தோல்வி முரண்பாடு, ஃபெயிலியர் பாரடாக்ஸ். சரியா? ஸோ வந்து பாத்தீங்க அப்படின்னா நீங்க மேலும் மேலும் வெற்றி அடையணும் அப்படின்னு வந்து பாத்தீங்க அப்படின்னா நீங்க தோல்வி அடைய வேணும் அப்படின்னு சொல்றாங்க. ரைட்? ஸோ வந்து பாத்தீங்கன்னா நமது மிகப்பெரிய வளர்ச்சி தருணங்கள் பெரும்பாலும் நமது மிகப்பெரிய தோல்வியிலிருந்து நேரடியாக உருவாகிறது அப்படின்னு வந்து சொல்றாங்க. சரியா? ஸோ வந்து பாத்தீங்கன்னா தோல்வியை கண்டு பயப்பட வேண்டாம், புத்திசாலித்தனமாகவும் வேகமாகவும் தோல்வி அடைய கற்றுக்கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்றாங்க. எப்படி? புத்திசாலித்தனமாகவும் வேகமாகவும் தோல்வி அடைய கற்றுக்கொள்ளுங்கள் அப்படின்னு வந்து சொல்றாங்க. சரியா? ஸோ வந்து பாத்தீங்கன்னா அதுக்கு என்ன எக்ஸாம்பிள் சொல்றாங்க அப்படின்னா ஒரு முகத்துல அதாவது இந்த பாக்ஸிங் இதெல்லாம் பண்றாங்க இல்லையா, முகத்துல அடி வாங்கிட்டே இருக்காங்க அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா அந்த முகத்தில் குத்துவது வலுவான தாடையை உருவாக்குறது அப்படின்னு சொல்றாங்க. சரியா? ஸோ வந்து பாத்தீங்க அப்படின்னா அந்த பாக்ஸர் வந்து பாத்தீங்கன்னா நம்மள எல்லாம் அந்த பாக்ஸிங் கிளவ் வச்சுட்டு நம்ம மூஞ்சில ஒரு அடி விட்டாருன்னா நம்ம தலையே பெஞ்சு விழுந்துரும். பட் அவங்க அந்த பாக்ஸர் 2 பேர் ஃபைட் பண்ணிக்கிறாங்க அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா அடி வாங்கிட்டே இருப்பாங்க. ஸோ அவங்களுக்கு அந்த அடி வாங்கி வாங்கி அந்த தாடை அவ்வளவு அவ்வளவு ஸ்ட்ராங் ஆயிருக்கும்.
அவ்வளோ பவர்ஃபுல்லான அடி வாங்குற அளவுக்கு அந்த அடி வாங்கி வாங்கி ஸ்ட்ராங்கா இருப்பாங்க, ரைட்? ஸோ அதனால வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு தோல்வி, அதாவது அந்த தோல்வி அப்படிங்கிறத வந்து பாத்தீங்கன்னா, தோல்விக்கு என்று பயப்படாதீர்கள், புத்திசாலித்தனமாகவும் வேகமாகவும் தோல்வி அடைய கற்றுக்கொள்ளுங்கள் அப்படின்னு வந்து சொல்றாங்க. அப்படி நீங்க கத்துக்கிட்டீங்கன்னா மட்டும்தான் சக்சஸ் அப்படிங்கிறத நீங்க பார்க்க முடியும் அப்படிங்கிறதையும் வந்து சொல்றாங்க, ரைட்? ஸோ இது வந்து தோல்வி முரண்பாடு, ரைட்? ஸோ அடுத்த பாரடாக்ஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஸ்ரிங்கிங் பாரடாக்ஸ் அப்படின்னு சொல்றாங்க, சுருங்கும் முரண்பாடு. சரியா? இது 11வது ஸ்ரிங்கிங் முரண்பாடு. சரியா? ஸோ வளர வளர சில நேரங்களில் நீங்க சுருங்க வேணும்னு சொல்றாங்க. சரியா? ஸோ வந்து பாத்தீங்க அப்படின்னா அந்த வளர்ச்சி அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா நீங்க அடையணுங்கிற ஒரு சக்சஸ் வந்து டைரக்டா டக்குனு போய் அந்த சக்சஸ் வந்து உட்காந்துட முடியாது அப்படின்னு சொல்றாங்க. சரியா? ஸோ வந்து பாத்தீங்க அப்படின்னா உதாரணத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா நீங்க ஒரு வெயிட்டை குறைக்கணும் அப்படின்னு முடிவு பண்றீங்க அப்படின்னா எப்படி சொல்றது, நீங்க நீங்க ஒரு 80 கிலோ இருக்கீங்க. சரியா? நீங்க இருக்க வேண்டிய கிலோ 65 தான் அப்படின்னு வந்து பாத்தீங்க அப்படின்னா நீங்க 65 கிலோ வெயிட்டை குறைச்சிக்கிட்டீங்க அப்படின்னா நீங்க இன்னொரு 10-20 வருஷம் வந்து ஆரோக்கியமா இருக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்கு. ஸோ வந்து நம்ம அப்படி ஒரு வளர்ச்சி, அப்படி ஒரு இதை வந்து நம்ம அடையணும் அப்படின்னு வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த 15 கிலோ நம்ம குறைச்சாகணும். சரியா? இந்த 15 கிலோ குறைக்கிறது அப்படிங்கிறது நம்ம பின்வாங்கிறதோ, நம்ம வந்து பாத்தீங்கன்னா நம்ம இதை குறைச்சிக்கிறோம் அப்படிங்கிற மீனிங் இல்லை. நம்ம அப்படி குறைக்கிறது மூலமா என்ன பண்றோம் அப்படின்னா நம்ம இன்னொரு 15 வருஷமோ 10 வருஷமோ நம்ம லைஃப் வந்து என்ன பண்றோம் அப்படின்னா அதிகம் பண்ணிக்க போறோம், ரைட்? ஸோ அப்படி நம்ம பின்வாங்கிறது அப்படிங்கிறது வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்ம சக்சஸ் ஆகிறதுக்கு தான் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ வந்து பாத்தீங்கன்னா ஒரு படி பின்வாங்குறோம் அப்படின்னா அது 2 படி முன்னோக்கி வைப்பதற்கு உண்டான நிலை அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இதுதான் நீண்ட கால ஒரு ஒரு செயல்முறை அப்படின்னு சொல்றாங்க. சரியா? ஸோ நீங்க 2 படி பின்னாடி வரீங்க அப்படின்னா 4 படி சேர்ந்து இது பண்ண முடியும் அப்படின்னு சொல்றாங்க, ரைட்? அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்றாங்க. இந்த அம்பு வந்து பாத்தீங்க அப்படின்னா அது வேகமா போகணும் அப்படின்னா என்ன பண்ணணும், அதுல வச்சுட்டு பின்னாடி வந்து அதை இழுத்தோம் அப்படின்னா தான் அதை விட பல மடங்கு வேகமா அந்த அம்பை வந்து நம்ம செலுத்த முடியும் அப்படின்னு சொல்லுவாங்க, ரைட்? ஸோ அதை பின்னாடி இழுக்கிறது அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா ஒரு தோல்வியோ ஏதோ கிடையாது, அது வேகமா முன்னோக்கி போறதுக்கு உண்டான ஒரு உந்து விசை அப்படின்னு சொல்றாங்க, ரைட்? ஸோ இதை பத்தி சொல்லிட்டு இருக்கும்போதே வந்து பாத்தீங்கன்னா எனக்கு இன்னொரு விஷயம் வந்து ஒரு ஒரு ஞாபகம் வந்துச்சு. என்ன அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா ஞாபகம் வந்துச்சு. என்ன அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா 3 ஃப்ரெண்ட்ஸுங்க. சரியா? சின்ன பசங்க ஸ்கூல்ல படிச்சுட்டு இருக்காங்க. அவங்களுக்குள்ள வந்து ஒரு போட்டி. என்ன அப்படின்னு வந்து பாத்தீங்க அப்படின்னா யாரோட அப்பா ரொம்ப ரொம்ப ஸ்பீடு, யார் வந்து ரொம்ப வேகமான மனிதர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆர்குமெண்ட் வந்துருச்சு. சரியா? ஸோ நம்ம ஸ்கூல்ல படிக்கும் போது என்ன படிப்போம், எங்க அப்பா தான் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு இது வந்து சொல்றாங்க, ரைட்? ஸோ அதுல வந்து ஒரு பையன் வந்து சொன்னான், எங்க அப்பா எவ்வளவு ஸ்பீடு தெரியுமா, ஒரு ஒரு வில் எடுத்து அம்பு எடுத்து அந்த டார்கெட் நோக்கி அப்படி விட்டாரு அப்படின்னா அந்த டார்கெட்ல போய் இந்த அம்பு டார்கெட்டை ரீச் பண்றதுக்கு முன்னாடி ஓடி போய் பிடிச்சிடுவாரு. அவ்வளவு ஸ்பீடு எங்க அப்பா அப்படின்னு சொன்னாரு. அப்படியே எங்க அப்பா ரெண்டாவது பையன் சொன்னான், இது என்ன பிரமாதம், எங்க அப்பா வந்து ஒரு துப்பாக்கி எடுத்து அந்த டார்கெட் நோக்கி இப்படி சுடுறாரு அப்படின்னா அந்த புல்லட் போய் அந்த டார்கெட் ரீச் பண்ற முன்னாடி அந்த புல்லட்டை போய் பிடிச்சிட்டு வந்துருவாரு. சரியா? அவ்வளவு ஸ்பீடு அப்படின்னு சொன்னார். மூணாவது பையன், இது என்ன பிரமாதம், எங்க அப்பா யாரு தெரியுமா, எங்க அப்பாங்க ஆபீஸ் வந்து பாத்தீங்கன்னா ஒரு கவர்மெண்ட் ஜாப்ல இருக்காரு, ஆபீஸ் வந்து பாத்தீங்கன்னா 5 மணிக்கு முடியும், 4 மணிக்கு வீட்டுக்கு வந்துருவாரு அப்படின்னு சொன்னாரு. எங்க அப்பா தான் எல்லாத்தோட ஸ்பீடு அப்படின்னு. மற்ற 2 பசங்க மயக்கம் போட்டு விழுந்துட்டாங்க. ஸோ வந்து பாத்தீங்க அப்படின்னா ஸோ இந்த அம்பு அப்படின்னு பேசணும்னு எனக்கு அதுக்கு அந்த ஒரு சின்ன ஜோக் நான் வந்து சொன்னேன். ஓகே. அடுத்தது 12வது விஷயம் வந்து பாத்தீங்கன்னா டோனி ராபின்சன் முரண்பாடு பாரடாக்ஸ் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ வந்து பாத்தீங்கன்னா ஓகே. ஸோ வந்து பாத்தீங்கன்னா நீங்க ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்றீங்க. டோனி ராபின்சன் முரண்பாடு அப்படிங்கிறது வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஓகே ஓகே. ஸோ வந்து பாத்தீங்க அப்படின்னா நீங்க ஒரு 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 முதலீடு பண்றீங்க அப்படின்னு வந்து பாத்தீங்க அப்படின்னா அது வந்து ஒரு எப்படி சொல்றது, அதான் 1 லட்சம் போட்டீங்க அப்படின்னா நிறைய அந்த ஸ்கீம்ஸ் எல்லாம் வருது இல்லையா, நம்ம வந்து அதிகமாக அதெல்லாம் கேட்டுக்க மாட்டேன். அது பாத்தீங்கன்னா 1 லட்சம் போட்டீங்க அப்படின்னா மாசம் 10,000 ரூபா, ஒரு வருஷம் கழிச்சு திருப்பி 2 லட்சமா திருப்பி கொடுத்துருவாங்க. அப்படிலாம் என்னென்னமோ ஸ்கீம்லாம் வந்து எக்கச்சக்கமா வந்துட்டு இருக்கு, ரைட்? ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா ஆசையா இருக்கும் நமக்கு, அது போடணும் அப்படின்னு ஒரு ஆசை இருக்கும். பட் பிராக்டிக்கலா வந்து பாத்தீங்க அப்படின்னா அதுக்கு உண்டான சாத்தியமே இல்லை. ஒரு பணம் நீங்க ஒரு 1 லேக் இன்வெஸ்ட் பண்றீங்க அப்படின்னா அது எப்போ
2 மடங்கு ஆகும் அப்படின்னு சொல்றாங்க அப்படின்னா 7.5 வருஷம் ஆகுமா. சரியா? நார்மலா ஒரு பணம் வந்து நீங்க 1 லட்சம் ஒரு டெபாசிட் பண்ணீங்க அப்படின்னா 2 மடங்கா கிடைக்கிறதுக்கு வந்து பாத்தீங்கன்னா 7.5 வருஷம் ஆகுமா. சரியா? பேங்க் இது பிரகாரம். சரியா? வெளியில வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் அதிகமா டபுளா கொடுக்குறாங்க அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா 3.5 வருஷத்துல 4 வருஷம் ஆகும். சரியா? ஸோ ஒரு ஒரு வியாபாரமோ ஏதோ ஒரு விஷயமோ பண்ணி உங்களுக்கு அந்த பணத்தை திருப்பி கொடுக்க முடியும் அப்படின்னா குறைஞ்சபட்சம் அது வந்து ஆகும். அப்படி இதுதான் வந்து உலக நீதி. இதுக்கு மேல நடக்கிற ஒவ்வொரு விஷயம் வந்து பாத்தீங்க அப்படின்னா கொஞ்சம் ரிஸ்க் அப்படின்னு எடுத்துக்கலாம். சரியா? ஸோ அப்படி வந்து பாத்தீங்கன்னா ஒரு முதலீடு அப்படிங்கிறது வந்து பாத்தீங்க அப்படின்னா நீங்க ஒரு ஒரு எப்படி சொல்றது, ஒரு சுய விழிப்புணர்வு உயர்தர முடிவெடுப்பதை உருவாக்குது அப்படின்னு சொல்றாங்க. சரியா? முட்டாள்தனமான தன்னம்பிக்கை எந்த பயனையும் விளைவிக்காது அப்படின்னு சொல்றாங்க. ரைட்? ஸோ அது மாதிரி வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்ம மேல அஹ், தன்னம்பிக்கை நமக்கு ரொம்ப ரொம்ப அதிகமா இருக்கலாம். பட் வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரியான முட்டாள்தனமான தன்னம்பிக்கை வந்து எந்த பயனையும் விளைவிக்காது. அது வந்து உங்களுக்கு அதிகப்படியான இழப்புகள் தான் ஏற்படும் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ அதுக்கு வந்து அவர் என்ன சொல்றாருன்னா சுய விழிப்புணர்வுடன் இருங்கள், அதற்கேற்ப செயல்படுங்கள் அப்படின்னு சொல்றாங்க. சரியா? எந்த ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் அப்படிங்கிறது பணம் மட்டும் இல்ல. நீங்க நேரத்தை இன்வெஸ்ட் பண்றீங்க, அப்புறம் நிறைய விஷயங்களை வந்து இன்வெஸ்ட் பண்ணிட்டு இருக்கீங்க. ஸோ அது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா அது உங்களுக்கு பயனுள்ளதா இருக்கா அப்படிங்கறத வந்து பாருங்க. அது உண்மையிலேயே உங்களுக்கு ரிட்டர்ன்ஸ் இருக்கா அப்படின்னு பார்த்துட்டு அந்த டைமையும் சரி பணமா இருந்தாலும் சரி அதை வந்து இன்வெஸ்ட் பண்ணுங்க அப்படின்னு வந்து சொல்றாங்க. ஸோ இது வந்து டோனி ராபின்ஸ் முரண்பாடு அப்படின்னு வந்து சொல்றாங்க. ரைட்? ஸோ வந்து பாத்தீங்க அப்படின்னா 13வது விஷயம். சரியா? டெத் பாரடாக்ஸ் அப்படின்னு சொல்றாங்க. மரண முரண்பாடு அப்படின்னு சொல்றாங்க. சரியா? சோ நீங்க உங்க வாழ்க்கையை ஃபுல்லா வாழணும் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா உங்க மரணத்தை அறிந்து கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்றாங்க. சரியா? சோ வந்து பாத்தீங்கன்னா மெமெண்டோ மெமரி அப்படின்னு ஒரு விஷயம் சொல்றாங்க. சோ வந்து பாத்தீங்கன்னா அந்த மெமெண்டோ மெமரி அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா ஆம், அதாவது மரணத்தின் உறுதியும் தவிர்க்க முடியாத தன்மையும் நினைவூட்டும் ஒரு ஸ்டோயிக் மதம். எப்படி சொல்றது, ஸ்டோயிக் அப்படிங்கிறது ஒரு ஒரு மதம். அது வந்து நிறைய தத்துவங்கள் அதுல வந்து இருக்கும். சரி, அது பின்னாடி வந்து நம்ம அதை வந்து ஷேர் பண்ணுவேன் உங்களுக்கு. அந்த ஸ்டோயிக் தத்துவம் அப்படிங்கிறது வந்து எக்கச்சக்கமா இருக்காது. ரைட்? ஸோ அது வந்து நம்ம ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் நம்ம லைஃப்க்கு. அந்த மாதிரியான ஒரு இது இருக்கு. சரி, அதுல என்ன சொல்றாங்க அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா ஓகே. ஸோ வந்து பாத்தீங்கன்னா நமக்கு எப்படி சொல்றது, நாம நார்மலாவே என்ன ஒரு தவறான எண்ணங்கள் வச்சுட்டு இருக்கோம் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஒரு ஒருத்தர் இறந்து போயிடுறார் அப்படின்னா அவருக்கு நோய் நோய் எப்படி சொல்ற நோயிற்று இருந்து தான் இறந்து போகணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை. சரியா? ஸோ அது எப்படி வேணாலும் அந்த மரணம் அப்படிங்கிறது வந்து நமக்கு வந்து சேரலாம். சரியா? ஸோ வந்து பாத்தீங்க அப்படின்னா இல்லை இறந்து போகணும்னா நோயிட்டு தான் இருக்கணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை. சரியா? ஸோ வந்து பாத்தீங்க அப்படின்னா அந்த அந்த மரணம் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்ம 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 கையில இருக்கு. சரியா? ஸோ வந்து நம்ம அதை தள்ளி போடவும் முடியும். அல்லது வந்து சில சமயங்கள் வந்து பாத்தீங்கன்னா சொல்லுவாங்க அது எப்போ வரும்னு தெரியாது அப்படிங்கிறது வந்து சொல்லுவாங்க. பட் வந்து பாத்தீங்க அப்படின்னா அதை அந்த அந்த எப்படி சொல்றது, நம்ம நோய்வாய்ப்படாம தவிர்க்கிறது நம்ம கையில இருக்கு. சரியா? சில விஷயங்கள் நம்ம 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 டிராவல்ல வந்து நம்ம பாத்தீங்கன்னா சேஃபா போய்க்கிறது வந்து நம்ம கையில இருக்கு. சரியா? ஸோ வந்து இயற்கையா வர்ற மரணம் அப்படிங்கறத வந்து பாத்தீங்கன்னா நாமளா தேடி போய் இது பண்ணிக்கிற மரணங்கள் வந்து இருக்கு. சரியா? ஸோ வந்து அப்படி நம்மளா தேடி போய் ஒரு விஷயத்த வந்து அந்த அந்த மரணத்தை இது பண்றதை விட இந்த இயற்கையான மரணம் அப்படிங்கிறது வந்து அது வரும். சரியா? ஸோ வந்து மரணம் தவிர்க்க முடியாதுதான். பட் வந்து என்ன சொல்றாங்கன்னா உயிருடன் இருக்கும் போதே வாழ்க அப்படின்னு வந்து சொல்றாங்க. சரியா? ஸோ அதனால வந்து பாத்தீங்கன்னா அந்த உண்மையான லைஃப் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா இந்த ஒவ்வொரு நிமிஷம் வந்து பாத்தீங்கன்னா நமக்கு நமக்கு கொடுத்துட்டு இருக்கிற ஒரு போனஸ் அப்படின்னு வந்து சொல்லலாம். சரியா? ஸோ அதனால இந்த இப்ப லைவ் கரண்ட்ல வந்து வாழுங்க. இந்த மரணம் அப்படிங்கறத வந்து அதை நினைச்சிட்டு எனக்கு உங்களுக்கு ஒரு நோய் இருக்கு, எனக்கு இவ்வளவுதான் டைம் அப்படிங்கறதெல்லாம் இது பண்ணிக்க வேண்டாம். என்னோட ஏஜ் வயசாயிருச்சு, அதனால எனக்கு வந்து இவ்வளவு இவ்வளவு நாள் தான் இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு அதை நினைச்சிட்டு வந்து உங்க லைஃப் வந்து வாழ வேண்டாம் அப்படின்னு ஒவ்வொரு விஷயம் வந்து என்ன சொல்றாங்க அப்படின்னு வந்து பாத்தீங்க அப்படின்னா ஆம், ஏன்னா இன்னைக்கு வந்து ஆவரேஜ் பாத்தீங்கன்னா 80 வயசு அப்படிங்கிறதுலாம் சாதாரணமா இருக்காங்க. சில பேர்லாம் வந்து பாத்தீங்கன்னா 100 வயசு வாழ முடியும் அப்படின்னு வந்து சொல்றாங்க. ரைட்? ஸோ வந்து பாத்தீங்க அப்படின்னா இப்போ நம்ம 100 வயசு வாழணும் அப்படிங்கிறதுல எந்த மீனிங்குமே இல்லை. 100 வயசு இருந்து நீங்க என்ன பண்ண போறீங்க, எப்படி வாழ போறீங்க, இல்ல சந்தோஷமா இருக்கீங்களா, என்ன பண்ண போறீங்க அப்படிங்கிறது தான் முக்கியம். சரியா? அதனால வந்து பாத்தீங்க அப்படின்னா அந்த மரணம் வந்து தவிர்க்க முடியாத ஒரு விஷயம். இப்போ நீங்க நீங்க உயிரோட இருக்கீங்கன்னா அதுக்கு என்ன காரணம், எப்படி இருக்க போறீங்க, எவ்வளவு சந்தோஷமா இருக்க போறீங்க. சரியா? ஸோ அந்த அந்த மரணத்தை வந்து எப்படி ஃபேஸ் பண்ண போறீங்க, சரி அப்படிங்கறத ரொம்ப ரொம்ப முக்கியம். அதனால கரண்ட்ல வந்து வாழுங்க. சரி, அதை தவிர்க்க முடியாது அப்படின்னு சொன்னாங்க. ரைட்? அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா 14வது 14வது முரண்பாடு என்ன அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா சே நோ டு
பாரடாக்ஸ் அப்படின்னு சொல்றாங்க. சரியா? ஸோ வேண்டாம் அப்படின்னு சொல்றதுக்கு உண்டான முரண்பாடு. சரியா? அது வந்து பாத்தீங்க அப்படின்னா நீங்க அதிகமா சாதிக்கணும் அப்படின்னு வந்து பாத்தீங்க அப்படின்னா எப்படி சொல்றது, குறைவாக எடுத்துக்கொள்ளுங்கள். அதிகமாக சாதிக்க உங்கள் வழியில் வரும் அனைத்தையும் ஏற்றுக்கொள்வதன் மூலம் வெற்றி வராது. சரியா? ஸோ வந்து பாத்தீங்க அப்படின்னா நீங்க அதிகமா சம்பாதிக்கணும் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா நீங்க நீங்க என்னென்னலாம் உங்களுக்கு வந்துட்டு இருக்கோ எல்லாத்தையும் எடுத்து வச்சுக்கிட்டு நீங்க என்ன பண்ண முடியும்னா அப்படியெல்லாம் வெற்றி பண்ண முடியாது அப்படின்னு சொல்றாங்க. ரைட்? ஸோ வந்து பாத்தீங்க அப்படின்னா ஆம், அந்த வெற்றி அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா உங்களோட வேலையில அதிகமான கவனம் செலுத்துறதுல இருந்து தான் வெற்றி வந்து வருது. சரியா? வெற்றி வந்து பாத்தீங்க அப்படின்னா எப்படி சொல்றது, தன்னை போல நம்ம எப்படி சொல்றது, இப்படி நடந்துடும் அப்படி நடந்துடும் இமேஜின் பண்ணிட்டு உட்காந்துட்டு இருக்கிறது மூலமா மட்டும் நமக்கு வந்து வெற்றி வர்றதில்லை அப்படின்னு சொல்றாங்க. ஸோ வந்து பாத்தீங்கன்னா முக்கியமானவற்றிற்கு ஆம் சொல்லுங்கள், இல்லாதவற்றிற்கு இல்லை என்று சொல்லுங்கள் அப்படின்னு சொல்றாங்க. சரியா? அந்த நோ சொல்றதே வந்து ஒரு கலை அப்படின்னு சொல்றாங்க. சரியா? உதாரணத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா நமக்கு ஒரு தேவையில்லாத விஷயத்த வந்து ஒருத்தர் நம்ம கிட்ட சேல் பண்ண வர்றாரு அப்படின்னு வச்சுக்கோங்க. நம்ம வந்து என்ன பண்ணுவோம் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா நோ சொல்றதுக்கு தான் அது பண்ணுவோம். அப்படி இல்லைன்னா நீங்க ஒரு டிபார்ட்மெண்ட் ஸ்டோர், நம்ம செல்வராஜ் சார் பேசும்போது வந்து பாத்தீங்கன்னா டிமார்ட்டுக்கு போனோம். டிமார்ட்ல வந்து பாத்தீங்கன்னா எனக்கு ஒரு பிஸ்கட் சொன்னார், டீ தூள் சொன்னார் நினைக்கிறேன். இந்த டீ தூள் வந்து பாத்தீங்கன்னா நான் எங்க ஊர்ல வாங்கினேன் அப்படின்னா இவ்வளவு விலை அதிகமா இருக்கு. டிமார்ட்ல போய் வாங்கினேன் அப்படின்னு வந்து பாத்தீங்க அப்படின்னா எனக்கு வந்து இவ்வளவு குறைவா இருக்கு. எவ்வளவு சொன்னார், 15 ரூபாய் 20 ரூபாயும் 50 ருபீஸ் அவ்வளவு சொன்னார். ஓகே, எவ்வளவு இருக்கு, அது வந்து பாத்தீங்கன்னா ஒரு 200 ரூபாய்க்கு 50 ரூபாய் மிச்சமாகுது அப்படிங்கிறப்போ நம்ம அங்க போய் வாங்கணும் அப்படின்னு தான் வந்து நமக்கு வந்து தோணும். ஸோ அது மாதிரி அந்த அந்த டிமார்ட்லாம் வந்து போகும்போது வந்து பாத்தீங்கன்னா நீங்க 1000 ரூபாய் பாக்கெட்ல வச்சுட்டு போறீங்க, நீங்க இவ்வளவுதான் வாங்கிட்டு வரணும் அப்படின்னு போறீங்க. அங்க இந்த மாதிரி ஆஃபர் எக்கச்சக்கமா இருக்கும். சரியா? பட் வந்து இப்போ உங்களுக்கு அது தேவையில்லை. சரியா? டீ தூள் வீட்டுல இருக்கு. இப்போ வந்து அந்த டீ தூள் வந்து நமக்கு தேவையில்லை. பட் ஆஃபர் போட்டிருக்காங்க. சரியா? நமக்கு தேவையானது வந்து பாத்தீங்க அப்படின்னா தேவையில்லை தான். பட் நம்ம என்ன பண்ணுவோம், சரி இருக்கட்டு பேர் வாங்கி வச்சுக்குவோம். இப்படி அங்க பாத்தீங்க அப்படின்னா பல டிஸ்கவுண்ட் நிறைய இருக்கும். நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா இப்ப நமக்கு தேவை இருக்காது, இருக்கிற பைசா வந்து செலவு பண்ணிட்டு அதெல்லாம் வாங்கி வச்சுட்டு இருப்போம். ரைட்? அப்புறம் அடுத்த நாள் ஒருத்து போடும், அடடா இது அப்புறமா வாங்கியிருக்கலாமே, கையிலத்துக்காக செலவு பண்ணிட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ணிட்டு இருப்போம். ஸோ என்ன சொல்றாங்க அப்படின்னு வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வேணுங்கிறத மட்டும் எஸ் சொல்லுங்க, தேவையில்லை இந்த நேரத்துக்கு தேவையில்லை அப்படிங்கிறதுக்கு நோ சொல்லி பழகுங்க அப்படின்னு சொல்றாங்க. சரியா? ஸோ அதாவது உங்க நேரத்தை போற்றி பாதுகாக்க வேண்டியது உங்களோட பரிசாக பாதுகாத்துக் கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்றாங்க. சரியா? இப்படி பணமாகட்டும் உங்க நேரமாகட்டும். சரியா? அதை வந்து யார் உங்க நேரத்தை வந்து எடுத்துக்கிறதுக்கு வந்து இது எப்படி சொல்றது, உங்க நேரமாகட்டும் பணமாகட்டும் அதை வந்து ஈஸியா ஒருத்தருக்கு கொடுக்கறதுக்கு வந்து இது பண்ண வேண்டாம்னு சொல்றாங்க. சரியா? ஸோ அப்படி கொடுக்குற பணமும் நேரம் வந்து பாத்தீங்கன்னா அந்த அந்த அவ்வளவு வேல்யூபிள் அது. சரியா? அதனால வந்து பாத்தீங்க அப்படின்னா அதை வந்து நீங்க பணத்தை எப்படி நம்ம அளந்து செலவு பண்ணுவோமோ அதே மாதிரி உங்க நேரத்தையும் அது மாதிரி வந்து நீங்க பண்ணுங்க அப்படின்னு சொல்றாங்க. சரி, அடுத்தது வந்து பாத்தீங்க அப்படின்னா ஓகே நோ ஓகே, அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா ஸ்பீக் பாரடாக்ஸ் சொல்றாங்க, பேசும் முரண்பாடு. ரைட்? பேசும் முரண்பாடு வந்து பாத்தீங்க அப்படின்னா பேசுற முரண்பாடுக்கு என்ன சொல்றாங்க அப்படின்னா நமக்கு வந்து பாத்தீங்கன்னா கடவுள் வந்து ஒரு வாயும் 2 காதும் கொடுத்துருக்காங்க. ரைட்? அதனால வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்ம நம்ம ஏன் அப்படி கொடுத்துருக்காங்க அப்படின்னு வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்ம அதிகமா பேசுறதை விட அதிகமா அதாவது நம்ம எவ்வளவு பேசுறோமோ அதை விட 2 மடங்கு கேட்கணும் அப்படிங்கறதுக்காக தான் அப்படி கொடுத்துருக்காரு அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. இது வந்து பாத்தீங்கன்னா எபிடெக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் வந்து ஒரு ஒரு தத்துவ ஞானி அவர் வந்து சொல்லியிருக்காரு. இது என்ன அப்படின்னு வந்து கடவுள் வந்து நமக்கு 2 காதும் ஒரு வாயும் ஏன் கொடுத்துருக்காங்க அப்படின்னா நாம எவ்வளவு பேசுறோமோ அதை விட 2 மடங்கு அதிகமா கேட்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் வந்து பாத்தீங்கன்னா அப்படி கொடுத்துருக்காங்க. ஸோ அதனால வந்து பாத்தீங்கன்னா அதிகமா வந்து கேளுங்க அப்படின்னு வந்து சொல்றாங்க. உங்களோட வார்த்தைகளும் உங்களோட யோசனைகளும் வந்து பாத்தீங்கன்னா அதிகமா இன்னொருத்தர் ஈடுபடணும் அப்படின்னு வந்து பாத்தீங்க அப்படின்னா அவங்க கேட்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா குறைவா பேசுங்க அப்படின்னு வந்து சொல்றாங்க, அதிகமா கேளுங்கன்னு சொல்றாங்க. சரி, அவங்க சொல்றதை அதிகமா கேட்கணும், நீங்க பேசுறது கம்மியா இருக்கணும். அப்படி இருந்தா நீங்க சொல்ற நீங்க எங்க போனீங்கனாலும் அங்க வந்து உங்களுக்கு ஒரு வேல்யூ இருக்கும். சரியா? ஸோ நீங்க அதிகமா பேசி கம்மியா கேட்டீங்க அப்படின்னா உங்களை யாரும் மதிக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்றாங்க. அதுதான் உண்மையும் கூட. சரியா? அதனால வந்து பாத்தீங்கன்னா உங்களோட வார்த்தைகள் அதிக சக்தி இருப்பதை நீங்க அப்படி உணர முடியும். கம்மியா பேசி அதிகமா கேட்டீங்கன்னா உங்கள் வார்த்தைகள் அதிக சக்தி இருக்கிறது நீங்களே உணர்வீங்க அப்படின்னு சொல்றாங்க. அதனால வந்து பாத்தீங்கன்னா அதிகமா கேட்கணும், கம்மியா பேசுங்க அப்படின்னு சொல்றாங்க. ரைட்? அடுத்தது வந்து பாத்தீங்க அப்படின்னா 16வது வந்து பாத்தீங்க அப்படின்னா தி கனெக்டிவிட்டி பாரடாக்ஸ் சொல்றாங்க, இணைப்பு முரண்பாடு. சரியா? அந்த இணைப்பு முரண்பாடு அப்படிங்கிறது என்ன அப்படிங்கிறது வந்து பார்ப்போம். ஸோ அதிக இணைப்பு குறைவான இணைப்பு. சரி, இதுல என்ன அப்படின்னு வந்து பாத்தீங்க அப்படின்னா
ஸோ அதான் நம்ம முதலே படிச்சிருக்கோம் அந்த டோபமைன் அப்படின்னு வந்து சொல்லி, அந்த டோபமைன் அப்படின்னு வந்து பாத்தீங்க அப்படின்னா நமக்கு ஒரு பிடிச்சமான விஷயங்கள் நமக்கு தோணுச்சுன்னா, அந்த மொபைல் உதாரணத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா நிறைய அதை பத்தி பேசியிருக்கோம். மொபைல் எடுத்துட்டு ஒரு மெசேஜ் ஒரு 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 நோட்டிபிகேஷன் வருது அப்படின்னா டக்குனு அந்த நோட்டிபிகேஷன் எடுக்க பார்க்க போயிட்டு நமக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்ம ஒரு 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 10 நிமிஷம் 15 நிமிஷம் வேற என்னையோ பார்த்துட்டு அப்புறம் நம்ம டைம் போனதுக்கு அப்புறம் தான் வந்து பண்ணடா நம்ம என்னடா பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு 10 நிமிஷம் போயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு, இது வந்து அந்த டோபமைன் அப்படின்னா அது நமக்கு பிடிச்சமான விஷயம் ஒன்று வந்துருச்சு அப்படின்னா அதை வந்து திரும்ப திரும்ப செய்ய வைக்கும். அந்த டோபமைன் அப்படிங்கிற ஒரு ஹார்மோன்ஸ் இருக்கும். அந்த ஹார்மோன் என்ன பண்ணுன்னா அதை திரும்ப திரும்ப நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா அதை பண்ண வைக்கும். ஸோ அதனால வந்து பாத்தீங்க அப்படின்னா அதை வந்து நீங்க அந்த இணைப்பு முரண்பாடு பிடிச்சமான விஷயங்கள் வந்து நம்ம அதை நிறைய அதோட கனெக்ட் பண்ணிட்டு இருக்கோம். அதை வந்து அளவா பயன்படுத்துங்க. உதாரணத்துக்கு இந்த ஃபோன் அப்படின்னு சொல்றாங்க, இது 16வது. ஸோ 17வது வந்து பாத்தீங்க அப்படின்னா ஸோ 17, 18, 19, 20 இன்னும் 4 இருக்கு. ஸோ இன்னைக்கு வந்து நேரம் ஒரு நிமிஷம் அதிகமா போயிடுச்சு. அதனால என்ன அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா திருப்பியும் நான் மண்டே வந்து பேசுவேன் இல்லையா, அப்போ வந்து இந்த 4 மிச்சம் இருக்கிற அந்த பாரடாக்ஸையும் வந்து பாத்தீங்க முரண்பாடுகளையும் வந்து நான் பேசிட்டு அடுத்த டாபிக் வந்து உங்களோட வந்து நான் ஷேர் பண்ணிக்கிறேன். ஸோ நாளைக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா இன்னொரு அற்புதமான ஸ்பீக்கர் உங்கள்கிட்ட வந்து பேசுறதுக்கு வந்து வரப்போறாங்க. ஸோ நாளைக்கு இன்னொரு அற்புதமான விஷயம், அற்புதமான இந்த பயிற்சியோட வந்து உங்களோட மீட் பண்ண ஃப்ரெண்ட்ஸ். வெரி ஆல் தி பெஸ்ட். மீண்டும் நாளை சந்திப்போம். பை.